எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆக்ட்ரஸ் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு 4 பேரை பத்தி அந்த நீங்க பார்க்க போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆன பிரியங்கா சோப்ரா. இவங்க முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூக்கு ஒரு மாதிரியே இருந்திருக்கு. அது அவங்களுக்கு பிடிக்காம இருந்ததுனால மூக்கை வந்து சர்ஜரி பண்ணி கொஞ்சம் நல்லா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து மாத்த ட்ரை பண்ணிருக்காங்க. மாத்தும் போது அது வந்து ஃபெயிலியர் ஆகி வேற மாதிரி வந்துருச்சா. மறுபடியும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் இப்போ இப்படி இருக்காங்க. அண்ட் நம்பர் 2 ஆக்ட்ரஸ் ஸ்ருதிஹாசன் அவர்கள். இவங்க ஓப்பனாவே சொல்லிட்டாங்க நான் வந்து ஆமா நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன் தான் அப்படின்னு சொல்லி இவங்க மூக்குக்கு வந்து சர்ஜரி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் லிப்போசெக்ஷன் அப்படின்ற பாடியில் உள்ள கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்களா. அண்ட் நம்பர் 3 ஐஸ்வர்யா ராய் அவர்கள். இவங்க லிப் பில்லர் அதாவது லிப்ஸை வந்து கொஞ்சம் பெருசுபடுத்துறது கண்ணை மூக்கு இதெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்தினாங்களா. அண்ட் நம்பர் 4 பிளாஸ்டிக் சர்ஜரிக்கே பேர் போன நம்ம சமந்தா. முன்னாடி பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2012ல மூக்கு பிளஸ் லிப்ஸை வந்து சர்ஜரி பண்ணிருக்காங்க. இப்போ இப்படி அழகா இருக்காங்க. அண்ட் நம்பர் 5 அதிதி ராவ். இவங்க பிஃபோர் பிக்சருக்கும் ஆஃப்டர் பிக்சரும் பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரியும். இவங்க வந்து நோஸ் சர்ஜரி வந்து பண்ணிருக்காங்களா. அதுக்கப்புறம் ரைனோபிளாஸ்டியல் அப்படின்ற உடம்புல உள்ள கொழுப்பை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுல யாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்றத கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் போட்டுருங்க. வரட்டா.